நவக்கிரகங்களில் இராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் கும்பகோணம் அருகேயுள்ள திருநாகேஸ்வரம் நாகநாதசுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்கியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகேயுள்ள திருநாகேஸ்வரம் நாகநாதசுவாமி திருக்கோயில் நவக்கிரகங்களில் ராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக விளங்குகிறது. இத்தலத்தில் ஸ்ரீ ராகு பகவான் திருமண கோலத்தில் நாகவல்லி, நாககன்னி என்ற இரு மனைவியருடன் மங்கள ராகுவாக அருள்பாலிக்கிறார். இவருக்கு பால் அபிஷேகம் செய்வித்தால் ராகுதோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இத்தகைய பெருமைமிகு தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா 11 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா விமரிசையாக தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் தனித்தனி வாகனங்களில் கொடிமரம் அருகே எழுந்தருள, கொடிமரத்திற்கு மாப்பொடி, திரவியப்பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் மற்றும் கடங்களில் உள்ள புனித நீரைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஜபிக்க, நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க, தனுசு லக்னத்தில் நந்திம்பெருமான் பொறித்த திருக்கொடி கொடி மரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்த பிறகு பஞ்சமூர்த்திகளுக்கும் மகா தீபாராதனைகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 7ஆம் நாளான வரும் 11ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை திருக்கல்யாணமும், 9ஆம் நாளான வரும் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை திருத்தேரோட்டமும் தொடர்ந்து 10ஆம் நாளான வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் திருக்கோயிலின் சூரிய புஷ்கரணிக்கு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி வாகனங்களில் ஒருசேர எழுந்தருள கார்த்திகை கடைஞாயிறு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. பிறகு 11ஆம் நாளான 15ஆம் தேதி திங்கட்கிழமை விளையாற்றி இரவு புஷ்ப பல்லாக்குடன் திருவீதியுலா உற்சவத்துடன் இவ்வாண்டிற்கான கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது.